ரீநீட் 2026ல கெமிஸ்ட்ரி இன்னும் டவுட்டாக இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை சார், பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக இப்போ நான் சொல்ல போகிற சாப்டரில் லாஸ்ட் மினிட்ல வெறும் கான்செப்டை படிச்சுட்டு பிஒய்க்யூ மட்டும் சால்வ் பண்ணுங்க. கான்செப்ட் படிக்கிறதும் தேவையில்லாமல் குழப்பிக்க வேணாம். என்சிஆர்டி ப்ராப்பராக என்சிஆர்டியை ரிவைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி வந்திருக்க பிஒய்க்யூ சால்வ் பண்ணாலே போதும், நல்ல மார்க் நம்மளால எடுக்க முடியும். ஸோ என்னென்ன ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ரீநீட்டுக்கு அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஏன்னா ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் மினிமம் நம்மளுக்கு 2 கொஷின், மேக்ஸிமம் 3 கொஷினுமே எதிர்பார்க்கலாம். அப்படி என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஎன்எஃப் பிளாக், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 2 சாப்டர்லேருந்துமே பார்த்தோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 கொஷின் கிட்ட வந்துடும். ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். டிஎன்எஃப் பிளாக்ல KMnO4 ஸ்ட்ரக்சர், இல்லைனா பொட்டாசியம் டைக்ரோமேட் ஸ்ட்ரக்சர், இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ், கண்டிப்பாக நம்மளுக்கு 5 to 6 கொஷின்ஸ் கவர் ஆகிடும். அதுக்கு அடுத்தது கெமிக்கல் கைனடிக்ஸ், கெமிக்கல் ஈக்லிபிரியம், கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். மறுபடி சொல்கிறேன், KPKC இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு 2 கொஷின் வந்துடும். அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், இல்லைனா ஹாஃப் லைஃபை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், இல்லைனா கிராஃப் பேஸ் பண்ணி அரினியஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ண கொஷின். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2லேருந்து 3 கொஷின் எதிர்பார்க்கலாம் வெயிட்டேஜான சாப்டர். அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் டேர்ம். கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கொஷின் இருக்கும், மினிமம் கேரண்டி. அது மொலாரிட்டி, மொலாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கொஷின் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு அடுத்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இந்த குவாண்டம் நம்பர், அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்துடலாம், கிராஃப், குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்லேருந்து. இன்னொன்று ஒரு கொஷின் நம்மளுக்கு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி வரலாம். இன்னொன்று ஒரு கொஷின் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் பார்ட், இந்த போரோட எனர்ஜி, ரேடியஸ் ரிலேஷன், அதெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின் வரும். நம்ம இதுலேருந்தும் ஒரு 3 கொஷின் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி, ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி, இல்லை IUPAC நேம் நாமன்கிளேச்சரை போல 111 என்ன, 112க்கு என்ன நம்பர், ஐ மீன் நேம் என்ன, அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வரும். இன்னொன்று பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி, ட்ரெண்ட் எல்லாமே நம்ம கிளாஸ் நோட்ஸில் கொடுத்துருந்தேன். ஸோ இதுலேருந்தும் நம்மளுக்கு ஒரு 2 கொஷின் வரும். அதுக்கு அடுத்தது ரிடாக்ஸ் ரியாக்ஷன், பேலன்சிங் டைப் ஆஃப் ரிடாக்ஸ், கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். கெமிக்கல் பாண்டிங் அடிச்சு சொல்லலாம், ஹைபிரிடைசேஷன், பாண்ட் ஆர்டர், பாண்ட் எனர்ஜி, ஹைட்ரஜன் பாண்டு, டைபோல் மூமெண்ட், கண்டிப்பாக கொஷின் இருக்கும். மினிமம் 3லேருந்து 4 கொஷின் வரக்கூடிய வெயிட்டேஜான சாப்டர். அதுக்கு அடுத்து IUPAC நேம், ஆர்கானிக்ல IUPACயை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ஐசோமெரிசமும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, 1லேருந்து 2 கொஷின் வந்துடும். ஏன்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்லேருந்து ஒரு கொஷின், இல்லை ஆப்டிக்கல்லேருந்து ஒன்று கேட்டுருவாங்க. இது இல்லாமல் நம்பர் ஆஃப் ஐசோமர் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்தும் 1 to 2 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பயோமாலிகுல்ஸ், அமினோ ஆசிடோட கிளாசிபிகேஷன், இல்லை அமினோ ஆசிடோட ஸ்ட்ரக்சர், pH கூட கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஜுவாலஜியில் படிச்சிருப்போம் கரெக்டா. நான் அதிக வெயிட்டேஜ் வைக்கல, ஒரு கொஷின் வைக்கிறேன், கண்டிப்பாக வந்துடும். அமைன்ஸ் சாப்டர், டைசோனியம் சால்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு கண்டிப்பாக எதை பேஸ் பண்ணி இருக்கும், நைட்ரோ காம்பவுண்ட்ஸோட ரியாக்ஷனை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு 2 கொஷின். அது இல்லாமல் தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, உங்களோட இஷ்டம். இது 2த்துல ஏதாவது ஒரு சாப்டர் கண்டிப்பா படிச்சுக்கணும். தெர்மோடைனமிக்ஸ்ல பேசிக் டெர்மினாலஜியை வச்சுலேருந்து அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வரும். இல்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நான் படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னா, நர்ஸ்ட் ஈக்குவேஷன், கோல்ட்ராஷ்லா, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு 3 கொஷின் கிட்ட வரும். 2லேருந்து 3 கொஷின். இது வந்து ஒரு ஈஸியான சாப்டர், விட்டுறாதீங்க. இந்த ஒரு கொஷினுக்கு பேசிக் டெர்மினாலஜிஸை படித்தாலே போதும், ஒரு கொஷின் அட்டன் பண்ணிடலாம். சார் என்னென்ன சார் பேசிக் டேர்ம்ஸ் அப்படின்னா, ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்ன, சொல்றது புரியுதா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட் வேரியபிள், இதெல்லாம் படித்தாலே போதும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ இந்த சாப்டர்ஸ்ல இப்போ நான் சப்டாபிக்ஸுமே சொல்லியிருக்கேன் ஓரலா. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுட்டு படித்தாலே, யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு 6, 6, 3, 9, 10, 11, 12, 12, 15, 17, 18, 22, 23, 25 கொஸ்டின் இங்கே வந்துருச்சு. 26, 27, 28, 29, 30, 31, 32 கொஸ்டின் இதுலயே சொல்லிட்டேன். அடுத்து மெயின் நேம் ரியாக்ஷன். நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாலே ப்ராப்பரா நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு 4 கொஸ்டின் கிட்ட ஷார்ட் எழுதிட முடியும். அப்போ 36 கொஸ்டின் தோராம வச்சுப்போம். 35 கொஸ்டின் 45ல நீங்க ப்ராப்பரா இதெல்லாம் பண்ணாலே உங்களால எத்தனை கொஸ்டின் எழுத முடியும்,
35 கொஸ்டின் உங்களால கன்ஃபார்ம் எழுத முடியும். சொன்னது புரிஞ்சுதா? இந்த 35 கொஸ்டின்ல இப்ப நான் சொன்ன டாபிக்ல நீங்க எந்த அளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சார் அப்ப நீங்க சொன்ன டாபிக் எல்லாம் நான் ஆல்ரெடி படிச்சேன். அப்ப 35 கொஸ்டின்ஸ் என்னால ஷார்ட்டா எழுத முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால எழுத முடியும். ஓகேவா? சோ இந்த சாப்டர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேஜ்ல உங்க ப்ரிப்பரேஷன் இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன்.